ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர பிரபந்தம் முதல் ஆயிரம் 649 மற்றும் 650 பாசுரங்கள். திரு குலசேகர பெருமாள் அருளிச் செய்த பெருமாள் திருமொழி. 649 பாசுரம். எம்மாண்பின் அயன்4 நாவினாலும் எடுத்தேத்தி ஈரிரண்டு முகம் கொண்டு எம்மாடு மொழிற்கண்களெட்டினோடும் தொழுதேத்தி இனி திரைஞ்ச நின்ற செம்பொன் அம்மான்றன் மலர்க்கமல கொப்புள் தோன்ற அணியிரங்கத் தரவணையில் பள்ளிகொள்ளும் அம்மான்றன் அடியினை கீழலர்களிட்டங்கடியவரோடு என்றுகொலோ அணுகும் நாளே. திருவரங்கன் எல்லா வகை சிறப்புகளையும் பெற்றிருக்கின்ற பிரம்மன் தன் 4 நாக்குகளாலும் நாவாரத் துதித்து ஏத்தி 4 முகங்களாலும் அம்முகங்களின் 8 கண்களாலும் கண்டு எல்லா திசைகளிலுமாக கண்டு சேவித்து தன் கைகளால் கூப்பி வணங்கினான். சிவந்த பொன் போன்று ஒளிவீசித் திகழும் நம் பெருமாள் திருவரங்கன் திருவரங்கத்தில் விரும்பத்தக்க வடிவினை உடைய தன்னுடைய திருநாபிக் கமலத்தில் சிறந்து விளங்கும்படியாக பாம்பனையை படுக்கையாக கொண்டுள்ள பெரிய பெருமாளின் இணை திருவடிகளில் மலரிட்டு வணங்கி அங்குள்ள அடியார்களுடன் கூடி வணங்கும் நாள் எந்நாளோ. 650 பாசுரம். மாவினை வாய்ப்பிழந்து கந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்ற மேந்தி ஆவினையென்று கொண்ட ஆயரேற்றை அமரர்கள் தன் தலைவனை அந்தமிழின்ப பாவினை அவ்வட மொழியை பற்றற்றார்கள் பயிலிறங்க தரவணையில் பள்ளிகொள்ளும் கோவினை நாவுற வழுத்தி என்றன் கைகள் கொய்மலர் தூய் என்றுகொலோ கூப்பும் நாளே. எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் குதிரை வடிவில் தன்னை கொல்ல வந்த கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்து கிழித்து கொன்றான். கடல் நிறம் கொன்ற கண்ணபிரான் ஆயர்கட்கு அரசனாய் நின்று அன்று மலையை தூக்கி பசுக்களை காப்பாற்றினான். அவன் அடியவர்களின் மனதினை மயக்கும் தன்மை பெற்றவன், தேவர்கட்கெல்லாம் தலைவன். அழகிய தமிழிலுள்ள அருளிச் செயலாகிய பாசுரங்களையும் வடமொழி பாசுரங்களையும் பற்றற்று வாழ்கின்ற திருவரங்கத்தில் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தலைவனாக திகழும் திருவரங்கநாதனை நாக்கு தழும்பேறும்படியாக பாடி பரவி துதித்து என் கைகளால் தூமலர் தூவி வணங்கும் நாள் எந்நாளோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம்.